இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு என்னை உண்டாக்கின கர்த்தருடைய கரங்கள். சங்கீதம் 119:73 வசனம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்தினால் தனிப்பட்ட விதத்திலே உண்டாக்கப்பட்டவர்கள். நான் கர்த்தருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்டேன் என்று நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய எல்லாவிதமான பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சிறு கதையின் மூலம் இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். வட இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்தில் சந்தை கூடும் போது எல்லாவிதமான பொருட்களையும் அங்கு விற்பதுண்டு. ஒரு நாள் ஒரு விவசாயி அங்கு விற்பதற்காக பல காடைகளை கொண்டு வந்தார். எல்லா காடைகளையும் ஒரு காலை ஒரு கயிற்றினால் கட்டி அந்த கயிற்றின் மறுபக்கத்தை நடுவிலே இருக்கும் ஒரு பெரிய வளையத்தில் கட்டினார். அந்த காடைகளை அப்படியே வட்டமாக சுற்றி நடப்பதற்கு பழக்கியிருந்தார். அந்த காடைகள் அந்த இடத்தை சுற்றி வரிசையாக நடந்து கொண்டே இருந்தது. அன்று அந்த சந்தையில் ஒருவரும் அந்த காடைகளை வாங்கவில்லை. அங்கு வந்த ஒரு வயதானவர் இப்படி நடந்து கொண்டே இருந்த காடைகளை பார்த்து இரக்கப்பட்டு இதை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று நினைத்து அந்த விவசாயியிடம் சென்று இந்த காடைகள் எல்லாவற்றையும் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். இந்த விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம். உடனே பணத்தை வாங்கி கொண்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அந்த வயதானவர் எல்லா காடைகளையும் இன்று விடுவித்துவிடப் போகிறேன், எல்லா கயிறுகளையும் அறுத்து விடுங்கள் என்றார். அந்த காடைகளின் கால்களிலுள்ள கயிற்றை அவிழ்த்த போதும் அந்த காடைகள் தொடர்ந்து அந்த இடத்தை வட்டமிட்டு கொண்டே இருந்தது. எல்லாவற்றையும் விரட்டிவிட்டார். சில காடைகள் பறந்து சென்றது. மற்ற காடைகளெல்லாம் அருகிலே ஒரு அடி அளவுக்கு பறந்துவிட்டு மீண்டும் வட்டமிட ஆரம்பித்தது. இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினதை, நம்மை விடுவித்ததை நாம் அறியாமல் தொடர்ந்து பயத்தோடும் சலிப்போடும் உற்சாகமில்லாமல் கவலைகளோடும் சோர்வோடும் நம்முடைய பிள்ளைகளை குறித்த பாரத்தோடும் நம்முடைய வாழ்க்கையை வட்டமிடுகிறோம். நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் நாம் அறியாமல் இருக்கிறோம். நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தையை ஏசாயா 44 நாம் வாசிக்கலாம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எகுரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலுள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். பயப்படாதே என்று ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பயப்படாமல் இருக்க நம்மை உண்டாக்கின ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நாம் ஆண்டவர் மேல் தாகமாயிருக்கும் போது நம்முடைய சந்ததியின் மேலும் ஆண்டவர் அவருடைய ஆவியையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றி அவர்களை புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலுள்ள அலரி செடிகளைப் போல வளரச் செய்வார். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை உண்டாக்கின தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் எங்களுக்கு துணை நிற்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிந்தையிலே பயமும் கவலையும் சுற்றி கொண்டே இராதபடிக்கு எல்லா விதத்திலும் எங்களுக்கு துணை செய்கிற ஆண்டவர் கூறுகின்ற
பயப்படாதே என்ற செய்திக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சந்ததியின் மேல் உம்முடைய ஆவியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றி அவர்களை புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளரச் செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.